ஐடியாஸ் த்ரெட்டிங் கத்துக்கிறங்கிற பேர்ல வீட்ல இருக்கவங்களோட கை முடி கால் முடி எல்லாம் எடுத்து கதற விடுறது இல்ல குழம்புக்கு வாங்கி வச்சிருக்க தேங்காய் எடுத்து கையில வச்சுக்கிட்டு இந்த தேங்காயில இருக்க நாரை ஃபுல்லா நான் த்ரெட்டிங் பண்ணி எடுக்க போறேன்னு சொல்லி வீட்ல இருக்கவங்கள டார்ச்சர் பண்றதெல்லாம் விட்டுட்டு நான் சொல்ற இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி இப்பதான் நீங்க என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம என்னோட சேனலை ஃபாலோ பண்ணி உங்க லவ் அண்ட் சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுங்க. இனி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். ஐப்ரோஸ் பிராக்டிஸ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டிய முதல் விஷயம் ஐப்ரோஸை வரைங்க. ஒரு தடவைக்கு 4-5 தடவை வரைங்க. ஒவ்வொரு ஷேப்பையும் தனித்தனியா வரைங்க. இந்த மாதிரி வரையும் போது உங்களுக்கு ஐப்ரோஸோட ஆங்கிள் எங்க இருந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுது எப்படி முடியுதுங்கிறது உங்களுக்கு நல்ல மைண்ட்ல ஸ்டோர் ஆயிடும். இந்த மாதிரி மேப் யூஸ் பண்ணி நீங்க ஐப்ரோஸ் வரைஞ்சதுக்கு அப்புறம் நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் 3 பார்ட்டா இருக்க நம்ம ஐப்ரோஸை நீங்க 4 பார்ட்டா பிரிக்க போறீங்க. பிராக்டிஸ் பண்ணும்போது எப்பவுமே ஐப்ரோஸை 4 பார்ட்டா பிரிக்கணும். இந்த மாதிரி 4 பார்ட்டா பிரிச்சு தான் நீங்க த்ரெட்டிங் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி ஐப்ரோஸ் நீங்க 4 பார்ட்டா பிரிச்சதுக்கு அப்புறம் நீங்க எப்படி த்ரெட்டிங் பிராக்டிஸ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா நம்ம ஐப்ரோஸோட ஸ்டார்டிங் ஏரியால இருந்து ஆர்ச் ஏரியா வரைக்கும் ஸ்ட்ரைட் லைனா நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் பார்ட் நீங்க பிராக்டிஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஆர்ச் ஏரியால இருந்து டெய்ல் ஏரியா வரைக்கும் ஸ்லாண்டிங், அதாவது கொஞ்சம் சைடா இருக்க மாதிரி நீங்க லைன் வந்து பிராக்டிஸ் பண்ணணும். சேம் மேல நீங்க எப்படி பிராக்டிஸ் பண்ணீங்களோ அதே மாதிரியே கீழையும் பிராக்டிஸ் பண்ணணும். ஆல்ரெடி நீங்க இதை வரைஞ்சதுனால இந்த ஆங்கிள் வந்து எங்க இருந்து எப்படி கை கொண்டு போனா நமக்கு ஒரு ஐப்ரோ ஷேப் கிடைக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால நீங்க நார்மலா நீங்க பிராக்டிஸ் பண்ணும் போதே நீங்க ஸ்ட்ரைட் ஸ்லாண்டிங் இந்த மாதிரி ஃபார்மேட்டை மைண்ட்ல வச்சுட்டு நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களால ஈஸியா த்ரெட்டிங் கத்துக்க முடியும். இப்போ உங்களுக்கு ஐப்ரோஸ் எந்த ஃபார்மேட்ல எடுக்கணும் எப்படி எடுக்கணுங்கிறது கிளியரா புரிஞ்சிருக்கும். இனி நான் உங்களுக்கு என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணி நீங்க ஐப்ரோஸ் பிராக்டிஸ் பண்ணலாம்னு சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஐப்ரோஸ் பிராக்டிஸ் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா மொத்தம் நமக்கு 3 டூல் தேவைப்படும். அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த பலூன், இது பாத்தீங்கன்னா கடையில ₹1 ₹2 கிடைக்கும், வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த டபுள் சைட் டேப், இது ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு சிசர். இனி இந்த 3 டூல் யூஸ் பண்ணி எப்படி ஐப்ரோஸ் பிராக்டிஸ் பண்றதுன்னு சொல்றேன் வாங்க. இப்போ நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் இந்த டபுள் சைட் டேப் இருக்கு இல்லையா, இதை வந்து கொஞ்சமா கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்க கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டா இந்த டேப்பை வந்து பிளேஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிட்டு இதுக்கு மேல இருக்க பேப்பரை எடுத்துருங்க. இந்த மாதிரி எடுத்ததுக்கு அப்புறம் அதுல நம்ம ஊதி வச்சிருக்க பலூனை பிளேஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிட்டீங்கன்னா பலூன் வந்து விழுகாது, அப்படியே நிற்கும். இனி த்ரெட்டை நீங்க எப்படி ஹோல்டு பண்ணி பழகுறீங்களோ சேம் அதே மாதிரியே த்ரெட் ஹோல்டு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி த்ரெட் ஹோல்டு பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ஸ்ட்ரைட்டா நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஏரியால இருந்து ஆர்ச் ஏரியாக்கான ஸ்ட்ரைட் லைனை இதுல பிராக்டிஸ் பண்ணுங்க. அதாவது இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணுங்க. ஸ்ட்ரைட் லைன் பிராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்து ஆர்ச் ஏரியால இருந்து டெய்ல் ஏரியா வரைக்கும் ஸ்லாண்டிங் லைன் பிராக்டிஸ் பண்ணுங்க. அவ்வளவுதான். இந்த மாதிரி நீங்க இந்த பலூன்ல ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைட் லைன், அடுத்து ஸ்லாண்டிங் லைன், இந்த மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு 10 தடவை பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. நீங்க பிராக்டிஸ் பண்ணி முடிக்கிற வரைக்கும் இந்த பலூனை நீங்க எடுக்கவே வேண்டாம், இது அப்படியே பிளேஸ் பண்ணி வைங்க. அவ்வளவுதான். இப்போ நான் சொல்லி கொடுத்த டூலை யூஸ் பண்ணி நீங்க ஐப்ரோஸோட ஸ்ட்ரைட் லைனையும் ஸ்லாண்டிங் லைனையும் பெர்ஃபெக்ட்டா எடுக்க பிராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்து நம்ம கிட்ட பிராக்டிஸ்க்கான இன்னொரு டூல் இருக்கு, அது என்னங்கறத நான் நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம என்னோட சேனலை ஃபாலோ பண்ணி உங்க லவ் அண்ட் சப்போர்ட் கொடுங்க. ஓகே டியர்ஸ், இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மீட் பண்ணலாம். பை.